வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இந்த பெருமழையால தூத்துக்குடியில பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அமைச்சர் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை வழங்கிட்டு வர்றாரு, என்ன விவரம்? அதாவது கடந்த 17-18ஆம் தேதி அளவில் கனமழை பெய்து குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்து ஒரு பெரிய ஒரு பேரழிவை தான் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் அந்த பகுதி, அதாவது இந்த மழை வெள்ளத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தை கணக்கெடுத்து அவர்களுக்கு மொத்தம் 22 பேர் என கண்டறிந்து அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நிதி என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மரவன் மடம், கதிர்வேல் நகர், பழைய காயல், புன்னக்காயல் பகுதியில் போன்ற உயிரிழந்தவர்களோட அவர்கள் இந்த தற்போது இந்த தலா ஒரு 5 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா அதுல மொத்தம் 22 பேர்த்துக்கும் ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் எனவும் 16 பேருக்கு வீடுகள் இழந்தவர்களுக்கு, அதாவது வீடுகள் இழந்தவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும் நிவாரணம் என்பது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதவிகளை வழங்குற அமைச்சர்கிட்ட மக்கள், குறிப்பா இந்த மழையால பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாச்சும் கோரிக்கையை முன்வைக்கிறாங்களா? அதாவது அவங்க மீண்டும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தான், அதாவது இந்த வரக்கூடிய வெள்ளங்கள் என்பது ஒரு முன்னறிவிப்பு எங்களுக்கு தற்போது தர வேண்டும் மற்றும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரி குளங்களை தூர்வாரி அதை ஒரு பாதுகாக்க வேண்டும் என்பதை திருப்பி மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அழிவு என்பது வரக்கூடாது. இதனால் நிறைய உயிர்கள் மற்றும் விலங்குகள், மாடுகள், கோழிகள் என பலரையும் இழந்து நாங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் இந்த ஒரு துயரமான சம்பவம் நடக்கக்கூடாது எனவும் ஒரு கண்ணீர் மல்க அவங்க கோரிக்கையும் இதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.